Let us solve numerical problems from current electricity topic. The following graph represents the current versus voltage and the voltage versus current for the 6 conductors A, B, C, D, E and F. Which conductor has least resistance and which has maximum resistance? According to Ohm's law, அதாவது Ohm's law பார்த்தீங்கன்னா Ohm's law V is equal to IR அப்படின்னு நமக்கு வருது. ஸோ V by I அப்படி எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்குது. அதே வந்து I by Vன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து தட் இஸ் 1 by ஆர்னு கிடைக்குது. அப்போ பொட்டன்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் வந்து கிராஃப் வரையும் போது ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்திருந்தா அப்போ ஸ்லோப் ஆஃப் பொட்டன்ஷியல் கரண்ட் கிராஃப் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதே ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எடுத்திருந்தா நமக்கு ஸ்லோப் ஆஃப் கரண்ட் வர்சஸ் பொட்டன்ஷியலுக்கு வந்து 1 பை ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து பொட்டன்ஷியல் கரண்ட் கிராஃபில் ஸ்லோப் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். அதே கரண்ட் பொட்டன்ஷியல் கிராஃபில் ஸ்லோப் வந்து அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கரண்ட் பொட்டன்ஷியல் கிராஃபில் வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கிற கிராஃபுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். பாருங்கள், எஃப் கிராஃபுக்கு தான் கரண்ட்டு பொட்டன்ஷியல் கிராஃப் இருக்குங்களா, இதில் எஃப் கண்டக்டருக்கு தான் ஸ்லோப் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் எஃப் தான் வந்து மினிமமாக இருக்கும். ஏன்னா வந்து எஃப் கண்டக்டர் தான் கரண்ட்டு பொட்டன்ஷியல் ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்லோப் அப்படின்னு போடுறோம். ஸ்லோப் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இதில் வந்து ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லோப் வந்து 5/2. ஸோ மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2/5 வந்து 0.4 ஓம் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.4 ஓம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா பொட்டன்ஷியல் கரண்ட் கிராஃபில் மேக்ஸிமம் ஸ்லோப் இருக்கிற கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி கண்டக்டருக்கு தான் வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கு, மேக்ஸிமம் ஸ்லோப் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சி கண்டக்டர் தான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு ஸ்லோப் வந்து பாருங்க, ஸ்லோப் வந்து ஆப்போசிட் சைடு வந்து 5ன்னு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம 5/2 ஸ்லோப் டைரக்டாக எடுத்துக்கலாம். ஸோ 5/2 வந்து 2.5 ஓம். ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டக்டர் சிக்கு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2.5 ஓம். மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.4 ஓம். ஸோ இந்த நமக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் 0.4 ஓம், மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் 2.5 ஓம். கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. Lightning is very good example of natural current. In typical lightning, there is a 10 power 9 joule energy transfer across the potential difference of 5 into 10 power 7 volt during a time interval of 0.2 second. Using this information, estimate the following quantities. First one, total amount of charge transferred between cloud and the ground, the current in the lightning, the power delivered in 0.2 second. ஜென்ரலாக வந்து எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு சார்ஜ். அப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. எனர்ஜி வந்து நமக்கு 10 பவர் 9 ஜூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 5 into 10 பவர் 7 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 10 பவர் 9 ஜூல் டிவைட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 5 into 10 பவர் 7. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 10 பவர் 9 10 பவர் 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 பவர் 2 இருக்கு. டிவைட் பை 1/5. 1/5 வந்து 0.2. ஸோ 0.2 இன்ட்டு 10 பவர் 2 கூலும். ஸோ 0.2 இன்ட்டு 10 பவர் 2 கூலும் வந்து 20 கூலும் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பாருங்க. செகண்ட் ஒன்று வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து செகண்ட் வந்து கரண்ட் இன் தி லைட்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பை டைம் டேக்கன். இங்கே டைம் டேக்கன் வந்து 0.2 செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் வந்து 0.2 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் வந்து 20 கூலும், டைம் வந்து 0.2ன்னு எடுத்துக்கலாங்களா? சரி, இந்த 20யும் 0.2 கேன்சல் பண்ணால் நமக்கு 100ன்னு கிடைக்கும். யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். ஸோ கரண்ட் 100 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. தேர்டு ஒன்று வந்து பவர் கேட்டிருக்காங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ பாருங்க, 5 into 10 பவர் 7 இன்ட்டு கரண்ட் வந்து 10 பவர் 2. ஸோ 5 into 10 பவர் 9 வாட் அப்படி கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், 5 gigawatt அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து சார்ஜ் வந்து 20 கூலும், கரண்ட் வந்து 100 ஆம்பியர், பவர் வந்து 5 gigawatt டிசிபேட் ஆயிருக்கு.
A copper wire of 10 power minus 6 meter square area of cross section carries a current of 2 ampere. If the number of free electrons per cubic meter in the wire is 8 into 10 power 28, calculate the current density and average drift velocity of the electrons. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 10 பவர் மைனஸ் 6 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கரண்ட் வந்து 2 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் பாசஸ் 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் மீட்டர் கியூப், இது வந்து n வந்து 8 into 10 power 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் டென்சிட்டி அண்ட் ஆவரேஜ் ட்ரிப்ட் வெலாசிட்டி, அதாவது கரண்ட் டென்சிட்டி கொஸ்டின் மார்க், ஆவரேஜ் ட்ரிப்ட் வெலாசிட்டி கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவைட் பை ஏரியா தான் கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து 2 ஆம்பியர். இங்கே ஏரியா வந்து 10 பவர் மைனஸ் 6 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது மேலே போயிருச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 into 10 power 6 ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டி. செகண்ட் ஒன்று வந்து நம்ம ட்ரிப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ட்ரிப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு NAEVD. என்னன்றதா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு எடுக்கிறோம். இங்கே ட்ரிப்ட் வெலாசிட்டி என்ன வேணும்? ஸோ ட்ரிப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I டிவைட் பை NA, இந்த E கொண்டு வரணும். E என்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். நமக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1.6 into 10 power minus 19 கூலும் அப்படி நமக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கரண்ட் வந்து 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. N வந்து நமக்கு 8 into 10 power 28 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 10 power minus 6. அடுத்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1.6 into 10 power minus 19. இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரிப்ட் வெலாசிட்டி வந்து 15.6 into 10 power minus 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். The resistance of a nichrome wire at 20 degrees centigrade is 10 ohm. If its temperature coefficient of resistivity of nichrome is 0.004 per degree centigrade, find the resistance of the wire at boiling point of water. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் T1 20 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R1 10 ஓம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அது வந்து ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்ன்றது 100 டிகிரி சென்டிகிரேட். ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படி இருக்கு. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க R2 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு R2 இஸ் ஈக்குவல் டு R1 into 1 பிளஸ் ஆல்ஃபா டெல்டா டி என்றது T2 மைனஸ் T1. இதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம R2 கண்டுபிடிக்கலாம். ஸோ R2 இஸ் ஈக்குவல் டு R1 வந்து 10 எழுதிக்கிங்க. 1 பிளஸ் ஆல்ஃபா வந்து 0.004 4 பை நம்ம என்னன்னா 1000 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இன்ட்டு T2 மைனஸ் T1. T2 வந்து 100 மைனஸ் T1 வந்து 20 வருது. சரி, இப்போ வந்து R2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க 10 இன்ட்டு இது 1 பிளஸ் 4 டிவைட் பை 1000 இன்ட்டு இந்த 100 மைனஸ் 20 வந்து 18 வருது. இப்போ இது 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து இது சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் 10 இன்ட்டு 1 பிளஸ் நமக்கு வந்து இது 4 into 8 32 டிவைட் பை 100 0.32 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1 பிளஸ் 0.32 1.32 10 into 1.32 வந்து 13.2 ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 13.2 ஓம் அட் பாய்லிங் பாயிண்ட்ல கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. The rod given in the figure is made up of two different materials. Both have square cross section of 3 mm side. The resistivity of the first material is 4 into 10 power minus 3 ohm meter. And that of second material has resistivity of 5 into 10 power minus 3 ohm meter. What is the resistance of rod between its ends? இப்போ ரெண்டு ராட் வந்து நமக்கு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணதுனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துக்கணும். ஜென்ரலா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ரோ எல் டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படி எடுத்துக்கணும். இங்க வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஸ்கொயரா இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கணும். இங்க சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர். சைடு வந்து 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ரோ 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி செகண்ட் மெட்டீரியல் வந்து ரோ 2. லெங்த் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ராட் வந்து L1 இது, லெங்த் ஆஃப் தி செகண்ட் ராட் வந்து L2 இது இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு R1க்கு வந்து ரோ 1 L1 டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெண்டு ராடுக்குமே ஈக்குவல்.
ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆர் ரோ டூ L2 டிவைட் பை ஏரியா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஏரியா வந்து நம்ம காமனாக எடுத்துடலாம். வெளியில் காமனாக எடுத்துட்டோம்னா 1 பை ஏரியா. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால சைடுக்கு வந்து 3 மில்லிமீட்டர் போட்டால் 3 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ஏரியா வந்து 9 × 10⁻6 அப்படின்னு வருது. இப்போ ரெசிஸ்டிவிட்டி ரோ 1 பாருங்க 4 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லெங்த் வந்து 25 × 10⁻² மீட்டர்ல மாத்திக்கிட்டோம். அடுத்து வந்து பிளஸ் ரோ டூ வேல்யூ வந்து 5 × 10⁻³ 5 × 10⁻³ L2 வந்து 70 × 10⁻² கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்ல 10⁻³ 10⁻² காமன் எடுத்தா 10⁻5 எடுத்துக்கலாம். ஸோ 10⁻5 டிவைட் பை 9 × 10⁻6 இருக்கு. ப்ராக்கெட்ல இது 4 × 25 100 எழுதிக்கலாம். இந்த 5 × 70 வந்து நமக்கு 315 கிடைக்கும். 315 கிடைக்குது. இப்போ இந்த 10⁻5 10⁻6 கேன்சல் பண்ணா -1 இருக்கும். 10⁻1 மேல வந்து 10ன்னு வந்துருது. இப்போ வந்து டிவைட் பை 9 இங்க 100 + 350 450 நமக்கு கிடைக்கும். இந்த 450யும் 9ம் கேன்சல் பண்ணா 50 வருது. 50 × 10 வந்து 500. ஸோ 500 ohm. 5 effective resistance between these two rods வந்து 500 ohm is correct. 3 identical bulbs each of resistance are connected to the battery of EMF E as shown in the figure. Suddenly the switch S is closed. First one, calculate the current in the circuit when S is open and closed. What happens to the intensity of the bulbs A, B and C? Calculate the voltage across 3 bulbs when S is open and closed. Calculate the power delivered to the circuit when S is opened and closed. Does the power delivered to the circuit decrease, increase or remains same? அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கெல்லாம் ஃபார்முலா தெரியணும். ஆக்சுவலாக வந்து கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் இஎம்எஃப் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியலுக்கு வந்து கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் வி ஸ்கொயர் பை ஆர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ சால்வ் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே 2 காலம் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் இஸ் ஓப்பன், சுவிட்ச் இஸ் க்ளோஸ்டு. சுவிட்ச் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இங்கே சுவிட்ச் ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த 3 பல்ப்ஸ்லையும் கரண்ட் பாஸ் ஆகும். இந்த 3 பல்பும் சீரிஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணதுனால ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 3R கிடைக்கும். அதனால வந்து கரண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் இஎம்எஃப் வந்து ஈன்னு இருக்கு. ஒரு பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஒவ்வொன்றும் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஆர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ண மாதிரி வருது. அப்போ 3R வருது. அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சீரீஸ்ல 3R வரதுனால I = E/3Rன்னு வருது. சுவிட்ச் க்ளோஸ் பண்ணும்போது இங்க சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்க சுவிட்சை க்ளோஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இந்த சி பல்புல பாஸ் ஆகுது. ஏன்னா சி பல்பு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். சுவிட்ச் க்ளோஸ் பண்ண பார்த்து வந்து ரெசிஸ்டன்ஸ் லெஸ் பார்த்து அதனால கரண்ட் வந்து அப்படியே இந்த சுவிட்ச் வழியாவே இப்படியே வந்து இப்படி கரண்ட் இப்படி பாஸ் ஆயிரும். அதனால சி பல்ப்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுனால அந்த சி பல்ப்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படாது. அதனால இப்போ வந்து 2 பல்ப்ல தான் கரண்ட் பாஸ் ஆகுறதுனால 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல எடுத்தோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2R வரும். அதனால தான் சுவிட்ச் க்ளோஸ் பண்ணும்போது தேர்ட் பல்ப்ல கரண்ட் பாஸ் ஆகாதனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2R வரும். அப்போ கரண்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2R வருது. அதான் E/2R எடுத்திருக்கும். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன பாருங்க வோல்டேஜுக்கு வந்து I/R எடுக்கிறோம். இந்த கேஸ்ல வந்து ஒவ்வொரு பல்புமே எல்லா பல்புலுமே சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கும்போது எல்லா பல்புமே கரண்ட் சேமா இருக்கு. கரண்ட் வந்து நமக்கு இஎம்எஃப் பை 3R அப்படின்னு தெரியும். பொட்டன்ஷியல் வந்து நமக்கு 3R, அதாவது கரண்ட் வந்து E/3R. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் போட்டோம்னா ஆர்ஆர் கேன்சல் ஆயிருது. இஎம்எஃப் பை 3. அதனால தான் ஒவ்வொரு பல்புலையுமே இஎம்எஃப் E/3R 3ன்னு வருது. சரி, அடுத்து வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல்பு ஜீல வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால தான் பல்பு ஜீல வந்து இப்போ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போடும்போது கரண்ட் வந்து 0 இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் அக்ராஸ் தி பல்பு சி 0 இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் செல் செகண்ட் செல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பல்பு செகண்ட் பல்பு இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு I/Rன்னு போடுவோம். 2 பல்புலையுமே ஏ அண்ட் பி 2 பல்புலையுமே இஎம்எஃப் வந்து E/2 கரண்ட் வந்து E/2R இருக்கும். ஸோ ஆர் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் போடுறது ஆர்ஆர் கேன்சல் பண்ணிட்டோம்னா E/2. அதனால தான் வந்து ஏ பல்ப்லையும் பி பல்ப்லையும் பொட்டன்ஷியல் வந்து E/2 இருக்கு. நெக்ஸ்ட் பவருக்கு ஃபார்முலா வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் பை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பவருக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் V ஸ்கொயர் பை ஆர்னு எடுத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு செல்ல E/3 தானே இருக்கு. அப்போ E/3 ஹோல் ஸ்கொயர்
டிவைட் பை ஆர் அப்படின்னு எடுக்கிறோம். இ வந்து இ ஸ்கொயர்னு போட்டு 3 வந்து 9, 3 ஸ்கொயர் 9 வந்துட்டு இந்த ஆர் இருக்கு. அதனால தான் எல்லா பல்புலையுமே சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சேம் கரண்ட் இருக்கு. அதனால சுவிட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கும்போது எல்லா பல்புலையுமே பவர் ஈக்குவலா இருக்கும். ஆனா சுவிட்ச் வந்து க்ளோஸ் பண்ணும்போது, இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கரண்ட் வந்து கரண்ட் பல்ப் சில வந்து இருக்காது. அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் தி பல்ப் சி 0னால பவர் இன் தி பல்ப் சி 0 வருது. அடுத்து பவர் இன் தி பல்ப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலா இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கு. பவருக்கு வந்து ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர்ன்னு வருது. சரிங்களா? ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் சைட்ல வந்து இ பை 2ன்னு வருது. அப்ப இ பை 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இ ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து 4 டிவைட் பை ஆர் அப்படியே இருக்கு. சரி, இங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்க மொத்தமா இனிஷியலா வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இ ஸ்கொயர் 9R இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா, க்ளோஸ் பண்ண அதாவது ஓப்பன்ல இருக்கும்போது டோட்டல் பவர் எவ்வளவு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் ஆஃப் இ ஸ்கொயர் பை 9R வந்திருக்கு. அப்ப 3, 9 கேன்சல் பண்ணா 3 வந்திருக்கு. பவர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இ ஸ்கொயர் பை 3ஆர்ன்னு கிடைச்சிருக்கு. இதே க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, 2 பல்ப்ல தான் பவர் இருக்கு. அதாவது டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு 2 தி இ ஸ்கொயர் பை 4ஆர் வருது. அப்போ 2ம் 4ம் கேன்சல் பண்ணா இங்க 2ன்னு வருது. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் பை 2ஆர். ஸோ ஓப்பன்ல இருக்கும்போது பவர் வந்து இ ஸ்கொயர் பை 3ஆர்ன்னு வந்திருக்கு. க்ளோஸ்ட்ல இருக்கும்போது பவர் வந்து இ ஸ்கொயர் பை 2ஆர் வந்திருக்கு. பவர் க்ளோஸ்ட்ல தான் வந்து கிரேட்டர் தென் பவர் இன் தி ஓப்பன் வந்திருக்கு. அதனால டோட்டல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் டோட்டல் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாவே பவருக்கு ஃபார்முலா நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, பவருக்கு வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்விட்ச வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுறதில்ல. அதனால வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆனா அப்போ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 4த் பார்த்தீங்கன்னா, இன்டென்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த பல்ப்ஸ் க்ளோ வித் ஈக்குவல் இன்டென்சிட்டிஸ். இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் பவர் தானப்பா. பவர் வந்து பாருங்க எல்லாத்துக்குமே எல்லா பல்புமே பவர் வந்து ஈக்குவலாவே இருக்கு. அதனால இன்டென்சிட்டி வந்து எல்லாமே ஈக்குவலாவே இருக்கு. செகண்ட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தி இன்டென்சிட்டிஸ் ஆஃப் போத் பல்ப்ஸ் ஏ அண்ட் பி ஈக்குவலி இன்கிரீஸ் பட் சி வில் நாட் க்ளோ சின்ஸ் நோ கரண்ட் பாசிங். ஏன்னா வந்து சில வந்து பவர் 0. அதனால அங்க வந்து சிக்கு வந்து பவர் இருக்காது. ஏ அண்ட் பில பாருங்க பவர் ஈக்குவலா இருக்கு. ஆனா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்டன்ட்டா இன்டென்சிட்டி என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. பவர் இன்கிரீஸ் ஆனா இன்டென்சிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்டன்ட் வந்து இன்டென்சிட்டி இன்கிரீசஸ். பவர் வந்து டெலிவர் டு தி சர்க்யூட் வந்து இன்கிரீசஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். An electronics hobbyist is building a radio which requires 150 ohm in her circuit, but she has only 220 ohm, 79 ohm and 92 ohm resistors available. How can she connect the available resistors to get the desired value of resistance? ஸோ நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 எடுத்துங்க, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் R2 எடுத்துங்க, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் R3 எடுத்துக்கங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல்ல கனெக்ட் பண்ணுவோம். பேரலல்ல இப்படி கனெக்ட் பண்ணிருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 220 ஓம்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 79 ஓம் எடுத்துக்கலாம், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த காம்பினேஷனுக்கு வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். 92 இப்படின்னு கனெக்ட் பண்ணுவோம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இது ஏ, இது பின்னு இப்படி எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 220யும் 79ம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பேரலல்ல கனெக்ட் பண்ணா இந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா, 220 × 79 டிவைட் பை 220 + 79 அப்படின்னு வரும். ஸோ இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த 92க்கு வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணதுனால +2 போட்டுக்கணும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 92 +92 இந்த ரெசிஸ்டன்ஸ் 90 இது தானே சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்னா +92 போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 150.1 சம்திங்னு கிடைக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா 150 ஓம்னு கிடைக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா 220 ஓமும் 79ம் வந்து பேரலல்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த பேரலல் காம்பினேஷனை 92 ஓமுக்கு சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரிக்வயர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. A cell supplies a current of 0.9 ampere through a 2 ohm resistor and a current of 0.3 ampere through a 7 ohm resistor. Calculate the internal resistance of the cell அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா ஒரு செல் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா வந்து இஎம்எஃப்பும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் மாறாது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்குன்னு அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மாத்தினா கரண்ட் வந்து மாறும். இங்க இஎம்எஃப் இருக்கு, இது ரெசிஸ்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் வந்து இப்படி வருது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ ஜென்ரலா இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கரண்ட் இன்ட்டு
டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லயும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லயும் சேம் கரண்ட் பாஸ் ஆகுது, இல்லை சீரீஸ்ல இருக்கும், அதனால டோட்டலா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அவங்க கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து கரண்ட் வந்து I1 வந்து 0.9 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு R1 2 ஓம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஸ்ல கரண்ட் வந்து 0.3 ஓம் ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 7 ஓம் கொடுத்துருக்காங்க. அது R2ன்னு எடுத்துங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 9 அதாவது 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது 2 ஓம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் வந்து நமக்கு 0.3 அப்படின்னு சாரி கரண்ட் வந்து 0.9 இருக்கு. கரண்ட் வந்து 0.9 இருக்கு. இது EMF அப்படின்னு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. செகண்ட் கேஸ்ல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னது I1 வந்து 0.9 ஓம், R1 வந்து நமக்கு 2 ஓம் அப்படி எடுத்து பண்ணிட்டோம். செகண்ட் கேஸ் வந்து கேஸ் 2ன்றது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து நமக்கு 0.3 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் வந்து 7 ஓம் அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். பண்ணோம்னா அப்ப EMF ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 7 பிளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1லயும் ஈக்குவேஷன் 2லயும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு EMF ஈக்குவல் தான், அதனால ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டீங்கன்னா அப்போ 0.9 இன்ட்டு 2 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 7 பிளஸ் ஆர் அப்படின்னு கிடைக்குது. இதை 10ல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 9 இன்ட்டு 2 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 பிளஸ் ஆர்னு கிடைக்குது. இப்போ 3யும் 9 கேன்சல் பண்ணிருக்கீங்க, இங்க 3 வரும். இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 2 6 பிளஸ் 3r இஸ் ஈக்குவல் டு இங்க 7 பிளஸ் ஆர் அப்படி கிடைக்குது. இந்த ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2r, இந்த 6 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7 மைனஸ் 6, ஸோ 2r இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2. 1/2 வந்து 0.5 ஓம். அப்போ வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.5. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சோ கால்டு கிவன் செல் வந்து 0.5 ஓம்னு கிடைக்குது. Calculate the current in the following circuit. Current in the following circuit கேட்டிருக்காங்க. இது கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல், கிர்ச்சாஃப் செகண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ வந்து இங்க வந்து I1 கரண்ட் போது இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது A, இது B, இது C, இந்த பாயிண்ட் இது D, இது E, இது F அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாயிண்ட் B ல வந்து பாயிண்ட் அட் B ல பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து I1 என்டர் ஆகுது. அப்படி தானே? I1 வந்து அட் பாயிண்ட் B ல வந்து I1 என்டர் ஆகுது. I2 வந்து லீவ்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி I3 ஆல்சோ லீவ்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஜங்ஷன் ரூல் எடுத்தீங்கன்னா, அதாவது கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட்ல எடுத்தீங்கன்னா கரண்ட் என்டரிங் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன் அப்படின்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல இருந்து I3 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா I1 மைனஸ் I2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். I3 இஸ் ஈக்குவல் டு I1 மைனஸ் I2 எடுத்துக்கலாம். அப்ப I3 பிளேஸ்ல வந்து நம்ம I1 மைனஸ் I2ன்னு எடுத்துக்கலாம். I1 மைனஸ் I2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? I2ன்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து வந்து இப்போ வந்து இந்த இப்போ 2 அன்னோன் வந்துருச்சு நமக்கு. I1 ஒரு அன்னோன், I2 ஒரு அன்னோன். அப்போ 2 ஈக்குவேஷன் நமக்கு இருந்தால் தான் அந்த ரெண்டுமே சால்வ் பண்ண முடியும். அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் எடுக்க போறேன். ABEFA அதாவது ABEFA இந்த லூப் எடுக்கிறேன் நான். ABEFA லூப் ABEFA இந்த லூப் எடுக்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 இஸ் ஈக்குவல் டு அதாவது சம் ஆஃப் EMF ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்படி பார்த்தா இங்க 100 இன்ட்டு I3 வந்து எவ்வளவு எடுத்திருக்கோம்? I1 மைனஸ் I2ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து பிளஸ் இங்க 100 I1 இருக்கு. 100 I1. சரிங்க பாருங்க, இது 15, இங்க 100 I1, ஆல்ரெடி இங்க ஒரு 100 I1. ஸோ நமக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க 200 I1. ஸோ 200 I1 மைனஸ் 100 I2. ஸோ மைனஸ் 100 I2 அப்படின்னு நம்ம இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து லூப் எடுக்க போறோம். நம்ம எப்படி லூப் எடுக்க போறோம்னா BCDEB அப்படின்னு எடுத்துக்கலாம். லூப் வந்து எந்த லூப் எடுக்க போறோம்னா லூப் வந்து நல்லா கவனிங்க, லூப் BCDEB இந்த லூப் எடுக்கலாம். இந்த லூப்ல பார்க்கும்போது நம்ம வந்து நல்லா கவனிங்க, இங்க பொலாரிட்டி பார்க்கும்போது இந்த பேட்டரியில வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போறோம். அதனால EMF வந்து -9 வரும். ஆனா ஃபர்ஸ்ட் லூப் போகும்போது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனதுனால +15 எடுத்துட்டோம். இங்க மட்டும் -9 என்னன்னா நம்ம போற லூப் வந்து எப்படி போறோம்? BCDE போறதுனால பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போறதுனால -9 அப்படி எடுத்துட்டு சம் ஆஃப் EMF ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து பாருங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 100ல I2 கரண்ட் பாஸ் ஆகிறதுனால 100 I2 அப்படின்னு போட்டுட்டு அடுத்து வந்து இப்படி இந்த லூப் இப்படி வரும்போது இங்க கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறோம். அதாவது I3 கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால அங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மைனஸ்னு போட்டுட்டு 100 I3 தான் நம்ம I1 மைனஸ் I2ன்னு எடுத்துட்டோம்.
ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இது 100 I2 மைனஸ் 100 இன்ட்டு மைனஸ் I2 ப்ளஸ் 100 I2. ஸோ தட் ஆக மொத்தம் நமக்கு 200 I2 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 100 I1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லைங்களா? ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம மல்டிப்ளை பை 2ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 வந்து மல்டிப்ளை பை 2ன்னு போட்டுக்குங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க, ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா 30 இஸ் ஈக்குவல் டு 400 I1 மைனஸ் 200 I2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ஈக்குவேஷன் 2 வந்து அப்படியே எழுதிக்கிங்க. அப்படியே எழுதிக்கிட்டீங்கன்னா இது மைனஸ் 9 வருது. சரிங்களா? இங்க பாருங்க, இது 200 I2 இங்க எழுதிக்கலாம். பிளஸ் 200 I2 இங்க எழுதிக்கிட்டு, இது வந்து மைனஸ் 100 I1 இங்க எழுதிக்கலாம். மைனஸ் 100 I1 இங்க எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டைரக்டாவே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ண 30ல மைனஸ் 9 போச்சுன்னா வந்து 21 கிடைக்குது. 100 I1ல 400 I1ல 100 I1 போன 300 I1 வருது. இந்த மைனஸ் 200 I2 கேன்சல் ஆயிருது. ஸோ இதுல இருந்து I1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 21 டிவைட் பை 300ன்னு எழுதுறோம். ஸோ 21 பை 300 வந்து I1 இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 0.07 ஆம்பியர். அதான் 0.07 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து I2 வேணும். I2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம்னா, ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்தீங்கன்னா 100 I2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 100 I2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு 15 வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ வந்து என்ன வருது பாருங்க, 200 I1 மைனஸ் 15 அப்படி கிடைக்குது. இப்போ 200 இன்ட்டு I1 வந்து நமக்கு 0.07 கிடைச்சிருக்கு இல்லைங்களா? மைனஸ் 15 போட்டுக்கலாம். அப்போ 200 இன்ட்டு 0.07 என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 0.07 200 மைனஸ் 0.07 வந்து 14 கிடைக்குது. மைனஸ் 15. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ 100 I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 100. this is equal to minus 0.01 ஆம்பியர். ஸோ I2 வந்து நமக்கு மைனஸ் 0.01 ஆம்பியர் அப்படி கிடைச்சிருக்கு. I1 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இப்போ 0.007 கிடைச்சிருக்கு. அடுத்து நமக்கு தேவையானது I3 வந்து மேல எழுதுறோம் பாருங்க. இங்க வந்து I3 கண்டுபிடிக்கலாம். I3க்கு ஃபார்முலா என்ன இருக்கு பாருங்க, I1 மைனஸ் I2. ஸோ I3 இஸ் ஈக்குவல் நமக்கு I1 எவ்வளவு கிடைச்சிருக்கு 0.07 கரெக்டுங்களா? மைனஸ் I2 எவ்வளவு மைனஸ் 0.01. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் கிடைக்கும். ஸோ தட் I3 இஸ் ஈக்குவல் 0.07 பிளஸ் 0.01 வந்து 0.08 ஆம்பியர். ஸோ I3 வந்து நமக்கு 0.08 ஆம்பியர்னு I3 கரெக்டாக கிடைச்சிருக்கு. I2வும் கரெக்டாக கிடைச்சிருக்கு. A potentiometer wire has a length of 4 meter and a resistance of 20 ohm. It is connected in series with the resistance of 2980 ohm and a cell of EM of 4 volt. Calculate the potential gradient along the wire. ஸோ நமக்கு வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் along the wire கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை லெங்த். அப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க. இந்த செல்லுக்கு EM of 4 volt சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த செல்லுக்கு வந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஏபின்னு. இந்த ஏபி ஒயர் வந்து 4 மீட்டர். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதனுடைய இந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்த ஒயருக்கு சீரீஸ்ல இருந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2980 ஓம் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பொட்டன்ஷியல் பர் யூனிட் லெங்த் இந்த ஒயர் கேட்டிருக்காங்க ஏபி ஒயர்ல. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம R1 எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து R2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டுக்கு பொட்டன்ஷியல் பர் லெங்த் தானப்பா. பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா, கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒயர் ஏபி ஒயர் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் பை லெங்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் பொட்டன்ஷியல் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த சர்க்யூட்ல டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து EM ஆஃப் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த R1 R2 இருக்கு இல்லையா, இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரும் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்லயும் கரண்ட் சேமா தானே போகும். அதனால சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துட்டு R1 பிளஸ் R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். EM ஆஃப் பை R1 பிளஸ் R2 தான் வந்து கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் R1 மேல இருக்கு டிவைட் பை லெங்த் Lன்னு இருக்கு. இப்போ இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணோம். EMF எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க. EMF வந்து நமக்கு 4 வோல்ட் கொடுத்துருக்காங்க. EMF 4 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 20 ஓம் கொடுத்துருக்காங்க. 20 ஓம் டிவைட் பை கீழே வந்து R1 20 பிளஸ் R2 வந்து 2980 அப்படின்னு போட்டுட்டு லெங்த் வந்து பாருங்க 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மீட்டர் கொடுத்தாங்க. இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம்.
நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க 20 டிவைடட் பை இது வந்து 3000. 20 டிவைட் பை இங்கே 20 + 2980 வந்து நமக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 3000 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் 0.00676 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 0.65 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா × 10⁻² அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யூனிட் வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல் பை லெங்க்னால பொட்டன்ஷியலுக்கு யூனிட் வந்து வோல்ட்னு வரும், லெங்க்த்துக்கு வந்து மீட்டர்னு வரும். ஸோ தட் வோல்ட் பர் மீட்டர் இஸ் தி யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். Determine the current flowing through the galvanometer G as shown in the figure. கரண்ட் வந்து கேலோமீட்டர்ல எவ்வளவு பாஸ் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து 2 ஆம்பியர் வந்து அட் பாயிண்ட் பி ஜங்ஷன் ரூல் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜங்ஷன் ரூல் எடுக்கலாம் பாருங்க. ஜங்ஷன் ரூல் எடுத்தோம்னா அட் பாயிண்ட் பி எடுத்துருக்கீங்களா, பாயிண்ட் பியில் வந்து கரண்ட் வந்து எவ்வளோ என்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆம்பியர் கரண்ட் என்டர் ஆயிருக்கு. அங்கேருந்து ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது. I1 கரண்ட், அடுத்து இங்கே I2 கரண்ட்னு வருது. சரிங்களா. அக்கார்டிங் டு ஜங்ஷன் ரூல் வந்து கரண்ட் சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங். ஸோ 2 ஈக்குவல் டு I1 + I2. இதுல வந்து I2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 - I1. அப்படின்னா வந்து நம்ம I2 பிளேஸ்ல வந்து எவ்வளவு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 - I1 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 - I1 அப்படின்னு இங்க போட்டுக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி இங்க I2 பிளேஸ்ல நம்ம 2 - I1 போட்டுக்கிட்டோம்னா வந்து அப்ப இந்த மொத்த கரண்ட் இங்க எவ்வளவு பாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 - I1 + IG அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது இங்க இப்படி கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ வந்து நமக்கு ரெண்டு அன்னோன் இருக்கு. I1 ஒன்னு இருக்கு, IG-ன்னு ஒரு அன்னோன் இருக்கு. இப்போ I1 IG ரெண்டு அன்னோன் இருக்கிறதுனால வந்து நம்ம லூப் ரூல் எடுத்துட்டு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ ரெண்டு அன்னோனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ லூப் ரூல் வந்து எந்த லூப் ரூல் யூஸ் பண்றோம்னா PQSP இப்படின்னு நம்ம எடுக்கிறோம். PQSP லூப் PQSP இந்த லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப்ல பாத்தீங்கன்னா EMF கிடையாது, அதனால டோட்டல் EMF 0 வரும். சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் EMF அப்படி எடுத்துக்கணும். அப்போ 5 ohmல கரண்ட்டும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சேமா இருக்கிறதுனால 5 × I1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேலோமீட்டர்லயும் கரண்ட்டும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சேமா இருக்கிறதுனால 10 × IG அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் 15 ohmல கரண்ட்டும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால -15 I2 அப்படின்னு எடுத்துட்டு இது இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. I2க்கு வந்து என்ன பண்ணணும்னா 2 - I1 பண்ணணும். ஸோ 5I1 + 10 IG - 15 × I2 பிளேஸ்ல 2 - I1 அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0 வருது. இங்க பாருங்க 5I1 இங்க -15 × -I1 வந்து +15I1, 15I1 5I1 சேர்ந்தா 20I1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா. 20I1 பிளஸ் இங்க வந்து 10IG இருக்கு, பிளஸ் 10IGன்னு போட்டுக்கலாம். 10IGன்னு அப்படி எடுத்துக்கலாங்களா. இது வந்து 10IG. இந்த -15 × 2 அந்த பக்கம் வச்சுன்னா 13 வந்துருது. அப்போ 13 போட்டு இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து அனதர் லூப் எடுக்கலாம் பாருங்க. இப்போ லூப் எந்த லூப் எடுக்க போறோம்னா வந்து QRSQ அப்படின்னு எடுத்துக்கலாம். லூப் QRSQ இந்த லூப்பை நம்ம எடுக்கலாம். இந்த லூப் எடுக்கும்போது பாருங்க 10 ohmல வந்து கரண்ட்டும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சேம், 20 ohmல கரண்ட்டும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன், அடுத்து கேலோமீட்டர்லயும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதனால வந்து மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல இருந்தால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ் எடுக்கலாம், ஆப்போசிட்டா இருந்தால் நெகட்டிவ் எடுக்கலாம். இப்போ 10 ohmல கரண்ட்டும் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சேமா இருக்கிறதுனால பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அப்போ பாருங்க 10 × I1 - IG அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா. அடுத்து 20 ohmல வந்து மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் எதுவும் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா வந்து நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். அப்போ -20 × I2 + IG. I2 எவ்வளோ 2 - I1 + IG-ன்னு போட்டாச்சு. சரிங்களா. அடுத்து வந்து கேலோமீட்டர்ல வந்து நமக்கு கரண்ட் மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால மைனஸ்னு போட்டுட்டு கேலோமீட்டருக்கு வந்து 10 ohm ரெசிஸ்டன்ஸ் × IG அப்படின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இங்க பாருங்க 10I1, அடுத்து வந்து இந்த -20 × -I1 வந்து +20I1. சரிங்களா. அப்ப இங்க 10I1 இருக்கு, இங்க ஒரு 20I1 இருக்கு. ஆக மொத்தம் நமக்கு 30I1 வருது. ஸோ 30I1 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அடுத்து அதே மாதிரி IG எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம IG பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, இங்க 10IG -10IG, அடுத்து இங்க -20 × ஒரு IG, அது ஒரு நமக்கு -20IG இருக்கு, இங்க ஒரு 10IG. அப்போ -10IG -20IG இங்க ஒரு 10IG எல்லாமே சேர்த்தோம்னா நமக்கு -40IG கிடைக்குது. 40IGன்னு வந்திருக்கு. சரிங்களா. அடுத்து இங்க -20 × 2 40, அது ரைட் சைடு கொண்டு போட்டா +40. இது ஈக்குவேஷன் 2 நமக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் 1 வந்து 3ல மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஈக்குவேஷன் 1 3ல மல்டிப்ளை எழுதினீங்கன்னா 60i1 plus 30ig இஸ் ஈக்குவல் டு நமக்கு 19 கிடைக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2ல மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ என்ன கிடைக்குது பாருங்க. 2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60i1 minus 80ig இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு நமக்கு கிடைக்குது சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணா சைனை மாற்றி ஆட் பண்ணியது மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்படின்னு போட்டுங்க. இப்போ 60i1 கேன்சல் ஆயிடுச்சு. 30ig plus 80ig வந்து நமக்கு 110ig கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து 90ல 80 போச்சுன்னா 10 கிடைச்சிருக்கு. ஸோ ig இஸ் ஈக்குவல் டு 10/110 வருது. 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா current through the galvanometer வந்து 1/11 ஆம்பியர். ஸோ current through the galvanometer வந்து 1/11 ஆம்பியர்னு கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்குப்பா. Two cells each of 5 volt are connected in series with 8 ohm resistor and 3 parallel resistors of 4 ohm, 6 ohm and 12 ohm. Draw a circuit diagram for the above arrangement. Calculate first one the current drawn from the cell, second current through each resistor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு செல்லு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரெண்டு செல் ஈச் 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் செல், இது செகண்ட் செல். அப்போ இங்கே 5 வோல்ட், இது 5 வோல்ட் இருக்கு. இது ரெண்டு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. 4 ஓம் ஒன்று, 6 ஓம் ஒன்று இருக்கு. அடுத்து வந்து 12 ஓம் ஒன்று இருக்கு. இது மூணுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பேரலல்ல இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 4 ஓம், இது 6 ஓம், அடுத்து வந்து இது 12 ஓம். இப்படி பேரலல்ல கனெக்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 6 ஓம் இந்த 12 ஓம் மட்டும் நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டோம்னா 6 × 12 டிவைட் பை 6 + 12ன்னு நமக்கு ஒரு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 6 × 12 டிவைட் பை கீழே வந்து 18 வருது இல்லைங்களா. 18 வந்து 6 இது கேன்சல் பண்ணா 3 வந்துடுது, 3 12 கேன்சல் பண்ணா 4 வருது. அப்படின்னா இந்த 6 ஓமும் 12 ஓமும் எஃபெக்டிவா சேர்ந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா 4 ஓம். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்ப இந்த 4 ஓமும் இது மொத்தமா சேர்ந்து 4 ஓம் தானே, இது ரெண்டுமே பேரலல்ல கனெக்ட் பண்ணோம்னா அப்ப நமக்கு மொத்தமா 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. அப்படின்னா இந்த மொத்த சர்க்யூட்டுக்குமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதுன்னா 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னு இந்த பேரலல் காம்பினேஷன் 2 ஓம் கிடைக்குதுப்பா. 2 ஓம்னு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க 8 ஓமும் இந்த 2 ஓம் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே சீரீஸ்ல இருக்குனால அதாவது இந்த 8 ஓமும் இந்த மொத்த சர்க்யூட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். இந்த 8 ஓமும் 2 ஓமும் 10 ஓம் வருது. அப்போ எஃபெக்டிவ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் வந்து 10 ஓம்னு வந்திருக்கு. சரி, அப்போ கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி செல், ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி செல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். டோட்டல் இஎம்எஃப் வந்து ரெண்டு செல் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணதுனால சீரீஸ்ல கனெக்ட் பண்ண எஃபெக்டிவ் இஎம்எஃப் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் இஎம்எஃப் அப்போ 10ன்னு வரும். ஸோ 10 டிவைடட் பை நமக்கு 10 டிவைட் பை டோட்டல் இஎம்எஃப் வந்து 10 வந்திருக்கு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 வந்ததுனால 10 கேன்சல் பண்ணோம்னா 1 ஆம்பியர் வருது. இந்த 1 ஆம்பியர் கரண்ட் தான் இந்த 8 ஓம்லயும் பாஸ் ஆகும். அப்போ செகண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் த்ரூ 8 ஓம். அப்போ கரண்ட் த்ரூ 8 ஓம்ல வந்து எவ்வளவு வரும்னா அந்த செல்ல இருந்து வர கரண்ட் தான் அதுலயே வரும். அதனால வந்து 1 ஆம்பியர் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா இந்த பேரலல்ல இருக்கு இல்லைங்களா, இந்த பேரலல்ல இருக்கு தனியா வரையலாம் பாருங்க. செகண்ட் வந்து இந்த 4 ஓம் ஒன்று இருக்கு, 6 ஓம் என்ன இருக்கு, இது வந்து இங்க 12 ஓம் இருக்கு. இப்படி இருக்கு, நல்லா கவனிங்க. இது இப்படி இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 8 ஓம்ல கரண்ட் வந்து 1 ஆம்பியர் தானே பாஸ் ஆகுது. கரண்ட் வந்து 1 ஆம்பியர் பாஸ் ஆகுது. அப்போ 8 ஓம்ல வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா 1 × 8 8 வோல்ட் இருக்கும். மொத்த செல்ல வந்து இங்க இந்த காம்பினேஷன்ல மொத்தமா எவ்வளவு இருக்கு 10 வோல்ட் தானே இருக்கு. அப்படின்னா இங்க 8 ஓம்ல இருந்து 8 வோல்ட் இருந்துச்சுன்னா இந்த பேரலல் காம்பினேஷன்ல எவ்வளவு இருக்கணும் பொட்டன்ஷியல் 2 வோல்ட்னு இருக்கணும். அப்படின்னா இந்த பேரலல் காம்பினேஷன்ல பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு வரணும்னா 2 வோல்ட் வரும். அப்படின்னா இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லயும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லயும் அடுத்து இந்த 12 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலயுமே 2 வோல்ட் பொட்டன்ஷியல் தான் இருக்கணும். இப்போ கரண்ட் த்ரூ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். 4 ஓம் எடுத்தீங்கன்னா நம்ம பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ் என்ன, பொட்டன்ஷியல் எவ்வளவு 2 வோல்ட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 4, ரெசிஸ்டன்ஸ் வந்து 4, ஸோ தட் 2/4 வந்து 0.5 ஆம்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இதே மாதிரி நம்ம அடுத்து வந்து கரண்ட் த்ரூ 6 ஓம் எடுக்கலாம். 6 ஓம் எடுத்தோம்னா பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு வருது, பொட்டன்ஷியல் வந்து 2 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 வருதுன்னா 2/6 வந்து 0.33 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 4 ஓம்ல 0.5 ஆம்பியர், 6 ஓம்ல 0.33 ஆம்பியர். அதே மாதிரி கரண்ட் த்ரூ 12 ஓம் எடுத்தோம்னா பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ், பொட்டன்ஷியல் வந்து 2 வோல்ட் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 12னால இது வந்து 1/6 ஆல்மோஸ்ட் 0.17 ஆம்பியர். ஸோ 12 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 0.17 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது.
Four bulbs P, Q, R, and S are connected in a circuit of unknown arrangement. When each bulb is removed one at a time and replaced, the following behavior is observed. அப்போ வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த P ரிமூவ் பண்ணா பல்ப்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? Draw the circuit diagram for these bulbs. அப்போ வந்து சர்க்யூட் டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ P வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் பாஸ் ஆனால் தான் பல்ப் எரியும், அப்படி தானப்பா அது? சரி, இப்போ வந்து சீரிஸ் காம்பினேஷன்ல நம்ம வந்து பல்பை வந்து ஏதாவது ஒரு பல்ப் எடுத்தாலும் மற்ற பல்புக்கெல்லாம் கரண்ட் போகாது. அதே பேரலல் காம்பினேஷன்ல எதனா ஒரு பல்ப் எடுத்தா அந்த பல்புல மட்டும் தான் கரண்ட் போகாது, மற்ற பல்புல எல்லாம் கரண்ட் போகும். இப்போ வந்து பாருங்க, இங்க P வந்து ரிமூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P ரிமூவ்டுன்னா கரண்ட் வந்து இது இந்த பாத்துல இப்படியே கரண்ட் போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸப்ட் P வந்து எல்லா பல்புமே எரியும். அதனால P ரிமூவ் பண்ணதுனால இன்ட்டு போட்டுட்டு QRS எல்லாமே ஒர்க் ஆகும். இதே Q ரிமூவ் பண்றோம். Q ரிமூவ் பண்ணா S வந்து சீரிஸ்ல தானே Q க்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப Q ரிமூவ் பண்ணா இந்த பாத் வந்து ஓபன் பாத் ஆயிருது. இந்த பாத் வந்து ஓபன் பாத் ஆயிருதுனால Sல கரண்ட் பாஸ் ஆகாது. மத்தபடி Rலயும் Pலயும் கரண்ட் பாஸ் ஆகும். அதனால Q ரிமூவ் பண்ணா Sல மட்டும் தான் ஒர்க் ஆகாது. அதனால தான் S ஆஃப் Q ரிமூவ் பண்ணும்போது P and R ஆன் வந்திருக்கு. அதே மாதிரி ஆர் ரிமூவ் பண்ணோம்னா, ஆர் ரிமூவ் பண்ணா பாருங்க, பேட்டரியில இருந்து வரும்போது ஆர் ரிமூவ் பண்ணா மொத்த எல்லா பல்புமே ஆர் சீரிஸ்ல தானே இருக்கு. அப்போ ஆர் ரிமூவ் பண்ணிட்டாவே இந்த சர்க்யூட்டே புரோக்கன் சர்க்யூட் ஆயிரும். எந்த பல்புலயுமே கரண்ட் போகாது. அப்போ எல்லா பல்புமே எரியாது. அதே மாதிரி எஸ் ரிமூவ் பண்ணோம்னா, எஸ் ரிமூவ் பண்ணா பாருங்க, அப்போ கியூல தான் வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. ஏன்னா எஸ் ரிமூவ் பண்ணா இந்த பாத் வந்து ஓப்பன் பாத்தா இருக்கிறதுனால கியூல கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால Q ஆஃப் ஆயிரும். ஆனா கரண்ட் வந்து ஆர்ல இருந்து P வழியா இந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆயிரும். ஸோ ஆரும் பியும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு சர்க்யூட் டயக்ராம் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டா ஒபே ஆகும். In a potentiometer arrangement, a cell of EMF 1.25 volt gives a balancing point at 35 centimeter length of the wire. If the cell is replaced by another cell and the balancing point shifts to 63 centimeter, what is the EMF of the second cell? அப்போ EMF of the second cell கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் செல் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1.25 வோல்ட், இது வந்து EMF E1ன்னு எடுத்துங்க. அதனுடைய பேலன்சிங் லெங்த் வந்து 35 சென்டிமீட்டர் L1ன்னு எடுத்துங்க. அடுத்து செகண்ட் செல்லுக்கு பேலன்சிங் லெங்த் L2. அப்போ செகண்ட் செல்லுடைய EMF எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வயர் எடுத்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அதாவது EMF பை லெங்த் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்படின்னா EMF இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த். அப்படி எடுத்துட்டோம்னா E1 by E2 is equal to L1 by L2ன்னு கிடைக்கும். E1 பாருங்க 1.25 கொடுத்துருக்காங்க. E2 தான் நம்ம கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. L1 வந்து 35 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர் L2 வந்து 63 போடுறதுனால சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். மீட்டரை மாற்ற தேவையில்லை. இப்போ E2 தானே போயிடும். E2 is equal என்ன வருது பாருங்க, 1.25 into 63 divided by 35. சரிங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் 2.25 வோல்ட் அப்படி கிடைக்கும். ஸோ செகண்ட் செல்லுடைய EMF வந்து 2.25 வோல்ட்னு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது.